வாழ்க வளமுடன். சிவாய நமவோம். அடியேன் உங்கள் சித்தன் சிவஸ்ரீ ஜெயப்பிரகாசம் பேசுகிறேன். 2025ஆம் ஆண்டு இந்த வருடம் மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். குரு பகவான் மே மாதம் 14ஆம் தேதி மிதுன ராசிக்கு, அதாவது ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். அவர் அந்த மிதுன ராசியில் ஒரு 5 வருட காலம் இருந்துட்டு அதிசாரமாக கடக ராசியில் போய் ஒரு 2 மாத காலம் இருப்பார். அதாவது அக்டோபர் 18 அப்போ இந்த கடகராசிக்கு போயிட்டு டிசம்பர் 5ஆம் தேதி மறுபடியும் வக்ரகதியில் மிதுன ராசிக்கே வந்து உட்காந்துருவார். அப்போ குரு பெயர்ச்சி இந்த வருடம் 2 முறை நிகழும். அதே மாதிரி நிழல் கிரகங்களாக இருக்கக்கூடிய இந்த ராகு கேதுக்கள் மே மாதம் 18ஆம் தேதி மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கு ராகுவும், கன்னியா ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு கேதுவும் பெயர்ச்சி அடைகிறாங்க. நவ கிரகங்கள்லேயே பலம் வாய்ந்த கிரகங்கள் இந்த 4 கிரகங்களுமே. சனி ஒரு ராசியில் 2.5 வருஷம் இருப்பார், குரு வந்து 1 வருஷம் இருப்பார், இந்த ராகு கேதுக்கள் 1.5 வருஷம் இருக்கும். பொதுவாக இந்த 4 கிரகங்களில் ஒரு கிரகம் வந்து ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பெயர்ச்சி அடைஞ்சாவே ஒருவருடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள், பல நிகழ்வுகள் நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்படி இருக்கும் பொழுது இந்த 4 கிரகங்களுமே இந்த வருடம் பெயர்ச்சி ஆகும். அப்போ பல மாற்றங்கள் நிகழும் இல்லையா? 12 ராசிகளில் இந்த ரிஷப ராசிக்கு இந்த 4 கிரகங்களுடைய பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவு. ரிஷப ராசி என்பது அசுரகுருவான சுக்கிரனுடைய முதல் வீடு. இப்போ இந்த சனியும் ராகு கேதுக்களும் இந்த சுக்கிரனுக்கு நெருங்கிய நண்பர்கள். இவர்களால் மிகப்பெரிய ஒரு கெடுதல் இந்த ரிஷபராசிக்கு நடக்காது. ஆனால் குரு வந்து பாதகத்தை கொடுக்கக்கூடியவர். ஏன்னா இந்த அசுரகுருவுக்கும் தேவகுருவுக்கும் ஆகாது. அப்படி இருக்கும் பொழுது இதுவரைக்கும் ரிஷபராசியிலேயே இருந்த ஜென்ம குருவாக செயல்பட்ட, பொருளாதாரத்தை முடக்கி கொண்டிருந்த இந்த குரு பகவான் 2ஆம் இடத்துக்கு போகிறாரு. அப்போ மிகப்பெரிய ஒரு யோக காலம் இல்லையா இந்த ரிஷபராசிக்கு? ஏன்னா இந்த 4 கிரகங்களுடைய பெயர்ச்சியுமே இந்த ரிஷபராசிக்கு ஒரு ராஜ யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம்னு சொல்லலாம். ஏன்னா 11க்கு சனி வரார். அப்போ இதுவரைக்கும் தொழிலில் லாபம் இல்லாமல் இருந்தால், தொழில் செய்கிறோம், ஒரு லாபம் கிடைக்கணும் இல்லையா? இப்போ வரவுக்கு செலவுக்கும் கரெக்டாக இருந்தது. அதே மாதிரி பொருளாதாரத்தை இந்த குரு பகவான் அப்படியே முடக்கி வச்சிருந்தார். அப்போ இந்த 2.5 வருட காலம் தொழில் ரீதியாக நல்ல லாபத்தை சம்பாதிக்கக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசிக்காரர்கள். அதே மாதிரி ராகு 10க்கு போகிறார். அப்போ அங்கே அவர் சனியாக செயல்படுவார். அப்போ தொழில் நல்லா இருக்கும், புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். தொழிலில் நீங்கள் நிறைய முதலீடு பண்ணுவீங்க. உங்களுக்கு தொழில் செய்யவே பணமே இல்லைன்னா கூட யார் மூலியமாவோ எப்படியாவதோ உங்களுக்கு தேவைக்கேற்ற பணத்தை இந்த குரு கொடுத்துருவார். ஏன்னா 2ஆம் இடத்துக்கு போகிறார் இல்லையா? அப்போ வருமானத்தை கொடுப்பாரு இந்த குரு. அதே மாதிரி குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அது இப்போ நீங்கும். குடும்ப உறவுகள் பலப்படும். இதுவரைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் கிடைக்கும். அதே மாதிரி வெளிநாட்டு வாய்ப்புகள் எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கு அந்த வெளிநாட்டு வாய்ப்புகள் அமைவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. மாணவர்களுக்கு தங்களுடைய மேல் படிப்புக்கு நல்லதொரு சூழ்நிலை உருவாகி அவர்கள் விரும்பி படிக்கக்கூடிய அந்த படிப்பு, மேல் படிப்பு அமைவதற்கு ஒரு நல்லதொரு காலம் அப்படின்னு சொல்லலாம்.
அதே மாதிரி பெண்மணிகள், இந்த ரிஷபராசியில் பிறந்த பெண்மணிகள் தான் நினைத்ததை நடத்தி காட்டக்கூடிய ஒரு காலகட்டம்னு சொல்லலாம். இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு பூனையாக இருந்திருப்பாங்க, இனிமேல் யானையாக செயல்படுவாங்க. அதாவது சிங்கம் போல நிமிர்ந்து தன்னுடைய தனக்குள் அடக்கி வைத்திருந்த அத்தனை லட்சியங்களையும் வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டம்னு சொல்லலாம். இந்த ரிஷபராசிக்கு இந்த 4 கிரகங்களுமே பெயர்ச்சி அடையும் பொழுது மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடக்கும். ஆண் பெண் யாராக இருந்தாலும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு, இதுவரைக்கும் திருமண பாக்கியமே நடக்காமல் இருந்துச்சு ஒரு 10 ஆண்டு காலம் அப்படின்னா, அதாவது 30 வயதை கடந்தவர்களுக்கு எல்லாம் திருமணம் நடந்துவிடும். அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாத ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். என்ன, இவங்க தாய் தந்தையினுடைய அவங்களுடைய சமூக, அதாவது என்ன சொல்லணும் அப்படின்னா அவங்க மேலே கொஞ்சம் அக்கறை காட்டணும். ஏன்னா அவர்களுக்கு ஒரு சில உடல் உபாதைகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம்னு சொல்லலாம். அதே மாதிரி நண்பர்கள் இதுவரைக்கும் இவங்களுக்கு கொஞ்சம் எதிராக செயல்பட்டிருப்பாங்க, மனைவி எதிராக செயல்பட்டிருப்பாங்க, சமூகம் இவர்களுக்கு ஒரு நல்ல அங்கீகாரத்தை கொடுத்துருக்காது. இப்போ அவங்க நண்பன் மறுபடியும் திருந்தி, எப்பா நான் உன்னை தவறாக இது வரைக்கும் நினச்சிட்டேன், என்னமோ நடந்துருச்சு, இனிமேல் நம்ம எப்பவும் போல் நல்லபடியாக நல்ல ஃப்ரெண்டாக இருப்போம் அப்படின்னு சொல்லி வருவாங்க. அதே மாதிரி மனைவியும் இவர்களுக்கு ஒரு மந்திரியாக இருந்து செயல்படுவார். சமுதாயத்தில் மீண்டும் ஒரு அந்தஸ்து கிடைக்கும், ஒரு புது பிறவின்னு சொல்லலாம். ஏன்னா பல வகையிலே இவங்க முடக்கப்பட்டிருந்தார்கள். ஏன்னா இனி வரக்கூடிய இந்த காலகட்டம் அவர்களுடைய எதிர்காலம் திட்டமிட்டு செயல்பட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ராஜயோகம் ஏற்படும் அப்படின்னு தான் சொல்லலாம். வாழ்க வளமுடன், எல்லாம் உங்களுக்கு நிறைவாக கிடைக்கும். இந்த 4 கிரக பெயர்ச்சியில் நீங்கள் செய்யக்கூடியது என்ன அப்படின்னா, உங்களுக்கு பல வகையில் வருமானம் வரும். அதில் 100ல் ஒரு 5% ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க. முடியாத ஏழைகள் இருப்பாங்க இல்லையா, அவங்க. அதே மாதிரி வாழ்க்கையினுடைய அடித்தளத்தில் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு உதவி செய்யுங்க. ஊனமுற்றவர்களுக்கு உதவி செய்யுங்க. தெய்வ காரியங்களுக்கு உங்களால் முடிஞ்சதை கொடுங்க. உங்களுடைய வாழ்க்கை ஒரு பொன்னான காலமாக அமையும். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சிவஸ்ரீ பாலா அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்துங்க. வாழ்க வளமுடன். ஓம் நற்பவி.